அடுத்து முதல்ல பேச வந்தவங்க சொன்னாங்க, அணி தலைவர் என்ன சொன்னாங்க, என்ன வேணா நடக்கலாம், நான் சந்தோஷமா இருப்பேன், அதனால நீங்க பண்றீங்க, என்ன நடந்தாலும் அதை பத்தியே கண்டுக்க மாட்டீங்கல்ல, நாட்டில் என்ன நடக்குதுங்கிறது நீங்க பிரச்சனை இன்னைக்கு ஏத்துக்க மாட்டீங்கல்ல. அதில் பாருங்க, அந்த காலத்தில் போட்டோ எடுத்தோம்னு வச்சுங்க, போட்டோ எடுத்தோம்னா சும்மா அப்படி நேரம் நிற்க சொல்லி போட்டோ எடுப்பாங்க, இன்னைக்கு அப்படி கிடையாது. கிளிக். அன்னைக்கு போட்டோ எடுத்து வெறும் போட்டோவா தாயா கொடுத்தான், இன்னைக்கு போட்டோ எடுத்து அதை மார்பிங் பண்ணி என் பெண்களை கேவலப்படுத்துகிற சமூகத்தில் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன் ஐயா. இதுக்கு எங்க போய் பதில் தர போறோம்? இன்னைக்கு கணவன் மனைவி மணிக்கணக்கா உட்காந்து பேசுவாங்க, இன்னைக்கு அப்படி கிடையாது. கணவன் மனைவிய பாக்கெட்ல மணி இருக்கான்னு பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. செல்லு வந்ததுக்கப்புறம் நாடு நாசமா போச்சு சார், உண்மையிலேயே சொல்றேன். இந்த செல்லு வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு காலத்தில் அப்ப சொல்ல கேட்டு சாப்பிடுச்சு புள்ள, இன்னைக்கு அப்பா கிட்ட செல்ல கேட்டு சாப்பிடுது சார் புள்ள. அதுவும் இந்த ஃபார்வர்டு மெசேஜ் அனுப்புறதுக்கு ஒரு குரூப் இருக்கா சார், எவனே தெரியல சார். நைட் 1 மணிக்கு அனுப்புறா சார், இது 20 பேருக்கு அனுப்பு, அப்பதான் 2025 நல்லா பிறக்கும், இல்லைன்னா நீ நாசமா போயிருவ. ஒருத்தர் அனுப்புறா சார், ஒருத்தனுக்கு ஏ பாசிட்டிவ் ரத்தம் கோயில் பட்டியல் தேவை, அவன் செத்து 20 வருஷம் ஆச்சு சார், இவங்க என்ன ஃபார்வர்டு மெசேஜ் அனுப்ப முடியுமா இருக்கா சார்? இவங்க யார் சார்? அந்த காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் அன்னைக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை சார். குளத்தில் குளிச்சோம், நல்லா கிராமத்துக்காரன், இன்னும் கிராமத்தில் இருக்கேன். குளத்தில் குளிக்கும்போது பெண்கள் ஒரு பக்கம் குளிப்பாங்க, ஆண்கள் ஒரு பக்கம் குளிப்பாங்க, இடையில செவரெல்லாம் கட்டல சார். தன் மனசுக்குள்ள ஒழுக்கம் என்ற ஒரு கட்டுப்பாட்டான செவரை கட்டி கொண்டவன் அன்னைக்கு வாழ்ந்தவன் சார். இன்னைக்கு அப்படியா? நாளுக்கு நாள் செவத்துல பொம்பளை புள்ள குளிக்குது, அதுல பிளக் பாயிண்ட்ல கேமரா வச்சு எடுக்கிற கேவலமான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க சார். இது எப்படி நியாயப்படுத்தி 3 பெண்கள் பேசுறீங்க?